வணக்கம். இன்னைக்கு நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்க்கான 40 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது? சரியான விடை முகவுரை. செகண்ட் கொஷின், பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஜிம் ஓ நீல். தேர்ட் கொஷின், இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது? சரியான விடை பகுதி 3. ஃபோர்த் கொஷின், கரையார் அணை என்று அழைக்கப்படுவது? சரியான விடை பாபநாசம் அணை. ஃபிஃப்த் கொஷின், தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? சரியான விடை NH44. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44. சிக்ஸ்த் கொஷின், சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை புதுடெல்லி. செவன்த் கொஷின், சார்க் அமைப்பில் உறுப்பினர் அல்லாத நாடு எது? சரியான விடை மடகாஸ்கர். எய்த் கொஷின், அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? சரியான விடை ஐக்கிய அமெரிக்க நாடுகள். நைன்த் கொஷின், பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? சரியான விடை 1789. டென்த் கொஷின், சிட்டிசன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை லத்தீன் மொழி. 11th கொஷின், இந்தியாவில் குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1955. 12th கொஷின், அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? சரியான விடை பகுதி 3. 13th கொஷின், குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது? குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது? சரியான விடை 42வது சட்ட திருத்தம். 14th கொஷின், அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது? சரியான விடை கேரளா. 15th கொஷின், துணை குடியரசுத் தலைவரின் வாக்களிக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஆர்டிகல் 100. 16th கொஷின், குளிர்கால கூட்டத்தொடர் எந்த மாதத்தில் நடைபெறும்? சரியான விடை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம். 17th கொஷின், இந்தியா தனது இரண்டாவது நீளமான எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? சரியான விடை மியான்மர். 18th கொஷின், முதல் நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? சரியான விடை KC நியோகி. 19th கொஷின், செல்லின் தற்கொலை பை என்று அழைக்கப்படுவது? சரியான விடை லைசோசோம். கொஷின் நம்பர் 20, செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது? சரியான விடை உட்கரு. கொஷின் நம்பர் 21, பஞ்சசீலம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை சமஸ்கிருதம். கொஷின் நம்பர் 22, அணிசேரா இயக்கத்தில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை? சரியான விடை 120.
கொஷின் நம்பர் 23. பஞ்சசீலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பஞ்சசீலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை 5 நற்பண்புகள். 24th கொஷின். அணிசேரா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1961. 25th கொஷின். அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? சரியான விடை வி. கிருஷ்ணமேனன். 26th கொஷின். 1953ஆம் ஆண்டில் ஐநா சபையில் உரையாற்றியவர் யார்? சரியான விடை வி. கிருஷ்ணமேனன். 27th கொஷின். அணிசேரா இயக்கத்தில் பார்வையாளராக உள்ள நாடுகளின் எண்ணிக்கை. சரியான விடை 17 நாடுகள். 28th கொஷின். பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு. சரியான விடை 28 ஏப்ரல் 1954. கொஷின் நம்பர் 29. அணிசேரா இயக்கம் எத்தனை சர்வதேச நிறுவனங்களை கொண்டுள்ளது? சரியான விடை 10 நிறுவனங்கள். கொஷின் நம்பர் 30. பரந்த அளவில் அணிசேராமை என்பது இராணுவ கூட்டமைப்பில் இணைத்துக் கொள்வதல்ல என்று கூறியவர் யார்? சரியான விடை ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 31. இந்தியாவின் முதல் அணுசோதனை எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? சரியான விடை ராஜஸ்தான் மாநிலம். கொஷின் நம்பர் 32. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் உள்ள இடம் எது? சரியான விடை புதுடெல்லி. கொஷின் நம்பர் 33. லாப்னார் என்ற இடத்தில் அணுகுண்டு சோதனை மேற்கொண்ட நாடு எது? சரியான விடை சீனா. கொஷின் நம்பர் 34. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1986. கொஷின் நம்பர் 35. லாப்னார் அணுகுண்டு சோதனை நடைபெற்ற ஆண்டு. சரியான விடை 1964. கொஷின் நம்பர் 36. இந்தியா தனது முதல் அணுசோதனை திட்டத்தை செயல்படுத்திய ஆண்டு. சரியான விடை 1974. 37th கொஷின். இந்தியா தனது இரண்டாவது அணுசோதனையை நடத்திய ஆண்டு. சரியான விடை 1998. 38th கொஷின். இந்தியாவின் இரண்டாவது அணுசோதனை நடத்தப்பட்ட இடம் எது? சரியான விடை ராஜஸ்தான். 39th கொஷின். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? சரியான விடை சுஷ்மா சுராஜ். கொஷின் நம்பர் 40. ஹரியானா மாநிலத்தின் இளம் வயது அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை சுஷ்மா சுராஜ்.